வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3260 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சைடாக மூவ் ஆகி பல தடவை 3272 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர முயற்சி செஞ்சுருந்தாலும் அது பலன் கொடுக்காம இறுதியாக மார்க்கெட் மேலே போய் 3284 க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாட்டியும் மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆனது செல்லர்ஸுக்கு நெகட்டிவான ஒரு விஷயமாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட எங்கே க்ளோஸ் ஆச்சோ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஒரு குழப்பமான இடத்துல தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவு ரிஸ்க்கு எடுக்கலாம். இவ்வளோ நாள் நம்ம பையிங்க்கு சாதகமாக எந்த ஒரு ட்ரேடும் பண்ணலை. இப்போ என்னென்னா பையிங்க்கு சாதகமாக ஒரு முயற்சி எடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மார்க்கெட் போன வாரம்லாம் பார்த்துருக்கோம். பல முறை கீழே வராமல் இருந்ததுக்கு காரணம் உண்மையாகவே ஏதாவது பையிங் இருந்தது அப்படின்னா இந்த 3320 உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போக முயற்சி செய்யும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு. அதனால் 3320க்கு மேலே மார்க்கெட் போனால் தான் ஓவரால் அந்த ட்ரெண்டுன்னு சொல்லப்படுறது பையிங்க்கு மாறின மாதிரி ஒரு அர்த்தமாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் ஒரு மார்க்கெட் கீழேருந்து 3100லேருந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே வந்தது ஒரு கரெக்ஷனாக தான் சொல்லப்படும். கொஞ்சம் முக்கியமான இடம் தான். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவு ரிஸ்க் எடுத்து, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லோவான 3245 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பார்ப்போம். மறுபடியும் மார்க்கெட் 3260க்கு கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இல்லாமல் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு குறிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.